சூப்பர் டேஸ்டியான கோவக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி கோவக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோவைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த சூப்பரான கோவக்காய் வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இந்த கோவக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் கோவக்காய் வறுவல் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோவக்காய் வறுவல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இந்த கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோவக்காயை எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கணும். எண்ணெயிலே முதல்ல நல்லா வதக்கி செஞ்சால் தான் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கோவக்காய் எடுத்து பாதியாக அறுத்துட்டு அந்த பாதியை 4 பீஸாகவும் இன்னொரு பாதியை 4 பீஸாக மட்டும் ஒரு கோவக்காயை 8 பீஸஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம போடுற உப்பு, காரம், மசாலா பொருளெல்லாம் இந்த ஒவ்வொரு கோவக்காயும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது கொஞ்ச நேரம் இதை எண்ணெயில் வதக்கிடலாம். அதுக்கு முதல்ல இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டு வச்சு இதை எண்ணெயிலே வதக்கிடலாம். அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். தேவையான மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இதில் தான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேன். இது சிக்கன் 65 மசாலா 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், இது பச்சரிசி ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 1/4 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு ஒரு 1/4 ஸ்பூன், அதே மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது பெரிய ஸ்பூனாக இருக்கனால எல்லாமே 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம இந்த கோவக்காய் ஃப்ரை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எல்லா மசாலாவையும் இந்த காயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். காய் இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி. முதல்ல எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணனால நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த கோவக்காய் வறுவல் ரெடி. இதே மாதிரி கோவக்காய் வறுவல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.